இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு சுத்தவானாக காத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தர். நம்மிடத்திலும் பரிசுத்தத்தையே அவர் எதிர்பார்க்கிறார். நாம் வாழ்கின்ற உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதென்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளும் போது நாம் சுத்தவனாக இருக்கலாம். கீப் yourselves free from sin என்று வாசிக்கிறோம். நம்மை பாவத்திற்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கின்ற இடத்திலேயே பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சூழ்நிலையிலும் நம்மை சுத்தவனாக காத்து கொள்ள வேண்டுமென்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அதற்காக நாம் எடுக்கிற பிரயாசங்களையும் ஆண்டவர் காண்கிறார். நாம் சுத்தவானாக இருந்து ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுவோம். ஒரு கழுகு தன்னுடைய கூட்டிலே கழுகு குஞ்சுகளைத்தான் வைத்திருக்கும். ஒரு சிங்கம் தன்னுடைய கெபியிலே சிங்க குட்டிகளைத்தான் வைத்திருக்கும். பரிசுத்தமுள்ள நம் ஆண்டவர் அவர் வாசம் பண்ணுகிற பரலோகத்திலும் பரிசுத்தமுள்ளவர்களை மட்டுமே அனுமதிப்பார். காரணம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. ஒரு முறை ஒரு சிறுவன் தன் தாயிடம், இந்த வசனத்தை எனக்கு சண்டே கிளாஸில் கற்றுக் கொடுத்தார்கள், ஏன் என்னை பரிசுத்தவானாக காத்து கொள்ள நான் முயற்சி செய்ய வேண்டும்? எனக்கு கோபம் வந்தால் என்னையும் அறியாமல் நான் கெட்ட வார்த்தைகளை பேசுவேன், அப்படித்தான் நான் சண்டை போடுவேன் என்று அவன் அம்மாவிடம் கூறினான். அவனுடைய அம்மா, நீ குளித்துவிட்டு வா, உனக்கு இதற்கான பதிலை சொல்லுகிறேன் என்றார்கள். அவன் குளித்துவிட்டு, அம்மா சட்டையை தாருங்கள் என்று கேட்டான். முந்தின நாள் விளையாடின போது வேர்வையோடும் மண்ணோடும் கலற்றி போட்ட துவைக்காத துர்நாற்றமுள்ள சட்டையை அவனுக்கு போட கொடுத்தார்கள். அதை பார்த்ததும், அம்மா நான் குளித்து இருக்கிறேன், நான் எப்படி இந்த அழுக்கு சட்டையை போட முடியும்? இன்னும் இந்த சட்டையில் இருக்கும் வேர்வை கூட காயவில்லை, மண் ஒட்டி இருக்கிறது, துர்நாற்றம் வீசுகிறது, இதை நான் தொடமாட்டேன், என் கைகள் அழுக்காகிவிடும் என்றான். இதை கேட்ட அவனுடைய அம்மா, இதே போல்தான் நீ சுத்தவானாக இருந்தால்தான் உன்னை சுத்தவானாக காத்து கொள்ள நீ முயற்சி செய்வாய். நேற்று விளையாடி வந்த பின் இரவு குளிப்பதற்கு முன்பாக இதே சட்டையை நீ போட்டிருந்தாய். அப்போது உனக்கு அந்த சட்டையில் இருக்கும் அழுக்கு தெரியவில்லை. இப்போது குளித்த பின் அதை நான் தொடமாட்டேன் என்று கூறுகிறாய். இதே போல நீ அசுத்தனாக இருந்தால் உனக்கு பரிசுத்தம் என்றால் என்ன என்றே புரியாது. நீ குளித்து வந்தவுடன் சுத்தமான சட்டையை எதிர்பார்க்கின்றாய். இதுபோல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் போது நம்முடைய இருதயம் சுத்தமாக மாறும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். உன் இருதயம் சுத்தமாயிருக்கும் போதுதான் உன் இருதயத்தை சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உன்னில் உருவாகும். இதை கேட்ட சிறுவன் ஏன் தன்னை சுத்தவானாக காத்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டான். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்முடைய இருதயத்திலே பாவம் பிரவேசிக்க நாம் இடம் கொடாமல் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீங்கப்பா. எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோமாப்பா. நாங்கள் இருக்கின்ற இடத்திலே பாவம் எங்களை சுற்றி நெருக்கினாலும் பாவம் எங்களுடைய இருதயத்தில் பிரவேசிப்பதற்கு நாங்கள் இடம் கொடாதபடிக்கு எங்களை சுத்தவானாக காத்து கொள்ள எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.